எதுக்குடி ஒன்ன நீயே இப்படி வருத்திக்கிற? வெயில் எவ்வளவு அடிக்குதுன்னு பாத்தியா இல்லையா? வறுத்து எடுக்குது. இதுல ரோட் ரோலருக்கு போட்டியா கோயில ஃபுல்லா சுத்தி வருவியா? இதுல பட்னியா வேற கிடக்குற சன்ஸ்ட்ரோக் வந்தா என்னடி பண்ணுவோம்? உசுரே போயிடும். வேண்டுதல்னா அதை ஒழுங்கா நிறைவேற்றணும். அதுதான் என்னோட நோக்கம். ஆமா, நோக்கம். இதை மட்டும் அம்மா அப்பா பார்த்துருந்தாங்கன்னு வையி, ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. உன் மனசுல ரத்த கண்ணீர் வருதே, அதான் எனக்கு முக்கியம். சரி இரு, இதெல்லாம் வெளில போய் போட்டு வந்துடுறேன். இன்னைக்கு சாயந்தரம் கோர்ட்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிடுவேன்ப்பா. சரிங்க ஐயா. கோர்ட்ல இருந்து நேரா கோயிலுக்கு தான் போகணும், வீட்டுக்கு போக வேண்டாம். சரிங்க ஐயா. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு ஞாபகத்துல நிக்காது. நான் மறந்துட்டாலும் நீ தான் ஞாபகப்படுத்தணும். அதனாலதான் சொல்றேன், நீயும் மறந்து போயிடாதப்பா. நான் மறக்க மாட்டேங்க ஐயா. குடும்பத்தோட கோயிலுக்கு போறோம். ஃபேமிலியில எல்லாரும் கோயில்ல வெயிட் பண்ணுவாங்க. நான் போகலன்னா பாவம், அவங்க அப்செட் ஆயிடுவாங்க. ஒன்று பண்ணு, நான் மதியம் ஹோட்டலில் தான் லஞ்சு சாப்பிட போறேன். அந்த டைம்ல நீ வீட்டுக்கு போய் கோவிலுக்கு போக ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்டுட்டு வந்துரு. சரிங்க ஐயா. கடைக்கண்ணிக்கு போறதுக்கு ஆள் கிடையாது. ஹரி காலேஜுக்கு போயிருப்பான். தீப்தியை கடைக்கெல்லாம் அனுப்ப முடியாது. நான் போய் கேட்டுக்கிறேங்க ஐயா. கோர்ட்டுக்கு இன்னும் டைம் இருக்கு, நீ கொஞ்சம் பொறுமையாவே ஓட்டு. சரிங்க ஐயா. வா தம்பி, பாப்பா சொல்லுச்சு உங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கலையாமே. குழந்தை பாக்கியத்தை சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல உச்சிக்கால பூஜை நடக்க போகுது, வந்து கலந்துக்குங்க. கோயில் அலுவலகத்துல அன்னதான டோக்கன் வாங்கிட்டு அன்னதானத்தை சாப்பிடுங்க. இல்ல சாமி, போற வழியில ஏதாவது ஹோட்டல்ல நாங்க சாப்பிட்டு போயிடுறோம். இல்லாதவங்க சாப்பிட்டா போதும், நாங்க வேற எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறோம். அப்படிலாம் பார்க்க கூடாதுப்பா. இல்லாதவங்க கூட உட்காந்து சாப்பிடும் போதுதான் நம்மளோட அகங்காரம்லாம் அழியும். அன்னதானம் முடிஞ்சு வந்து உச்சிகால பூஜையை பார்த்துட்டு போங்க. சீக்கிரம் சந்தான பாக்கியம் கிடைக்கும். வரம்மா. போய் டோக்கன் வாங்கிட்டு வா. எங்க போய் வாங்குறது? அங்கதான் கோயில் ஆபீஸ் இருக்கு. அங்க உன் ஆதார் கார்டை காமிச்சு ரெஜிஸ்டர் பண்ணி டோக்கன் வாங்கிட்டு வா. நான் கேட்டதும் டோக்கன் கொடுத்துருவாங்களா? மாட்டாங்க. முதல்ல நீ அன்னதானத்துக்கு நன்கொடை கொடு. ஓரளவுக்கு நல்ல அமௌண்டாவே கொடு. மொத்தமா சேர்த்து என்கிட்ட 2000 தாண்டி காசு இருக்கு. இது போதுமா? இது போதும், அவங்க சந்தோஷமா வாங்கிப்பாங்க. நன்கொடை கொடுத்துட்டு டோக்கன் கேளு. போ. பந்தி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். முடியறதுக்குள்ள சீக்கிரமா சாப்பிடணும். போ. எதுக்கு நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? போய போறண்டி. சும்மா நான் ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டு. தம்பி இங்க வாப்பா. இந்தாங்க. அங்க போய் உட்காருப்பா. வா. ரெண்டு டோக்கன் ஒரே இலை தான் கொடுத்துருக்கீங்க. நீங்க 2 பேரும் புருஷன் முன்னாடி தானே? ஆமா ஆமா, ஒரே இலை தான் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. என்ன புருஷ், ஒரே இலையில சாப்பிட போறோமா? எனக்கு ஒன்னும் சாப்பாடு வேணாம். நீயே சாப்பிட்டுக்க, மொத்தத்தையும் நீயே குடிக்க. அப்படிலாம் பேசக்கூடாது புருஷ். நேர்த்தி கடன் பண்றதுக்கு கூட வந்த, அர்ச்சனை பண்றதுக்கு, சாமி கும்பிடுறதுக்கு, நீ எல்லாத்துக்குமே கூட வந்த. அன்னதானத்தை உதாசீனப்படுத்திட்டு போனா இவ்வளவு தூரம் நிறைவேற்றினதுக்கு பலனே இல்லாம போயிடும் புருஷ். நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். தலை எடுத்து
சாப்பிட்டு தொலைறேன் சாப்பிட்டு. தட்ஸ் மை புருஷ். ஏப்பா 2 பேரும் பார்த்தா நல்ல குடும்பத்து பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏன் தாத்தா நாங்க இங்க சாப்பிடக்கூடாதா? அது இல்லம்மா, எங்க 2 பேருக்கும் வேற கதி இல்லம்மா. பெத்த பிள்ளையே எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டான். சாப்பாட்டுக்கு வேற வழி இல்லாம ஒருவேளை சாப்பாட கோயில்ல சாப்பிட்டுக்கிட்டு வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்கம்மா. ஏழைகள் கொடுக்குற அன்னதானத்தை நீங்க வந்து சாப்பிட்றீங்களம்மா. காசெல்லாம் இருக்குல்லப்பா, ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்ல. பாட்டி, உங்களுக்கு இது சாப்பாடு, எங்களுக்கு இது பிரசாதம். நாங்க எங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தான் இங்க உட்காந்து சாப்பிடுறோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. வேண்டுதலாமா? ஆமா பாட்டி. அப்ப சரி, நீங்க 2 பேரும் சந்தோஷமா சாப்பிடுங்கப்பா. சாப்பிட்டு தொலை. ஏய் கையெறி, எரி கைய. இத பாரு, இதுதான் பார்டரு. இது உன் ஏரியா, இது என் ஏரியா. உன் ஏரியாக்குள்ள நான் வர மாட்டேன். அதே மாதிரி என் ஏரியாக்குள்ளேயும் நீ வரக்கூடாது, சரியா? உன் ஏரியால என்ன இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்டு போ. அடிங்க, எரிகைய எரி. புருஷ், ஏன் போர்டர்ல அப்பளம் இல்ல புருஷ்? அப்பளம் இல்ல, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் இந்த அப்பளத்தை உடைக்கிற புருஷ் நீ. ஒண்ணே ஒண்ணு கூட ஆல்ரெடி உடைஞ்சிருச்சு பாரு. எடுத்துட்டு ஓடிரு. இது மட்டும் தான், ஒரே ஒரு பீஸ். சார் கோச்சிக்காதீங்க. இப்ப இதுக்கு ஏன் பார்டருக்கு வந்த? என் பார்டருக்குள்ள வந்த இல்ல, அப்பளத்தை நவுத்துன இல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் சாப்பிடு. ஓ, ஓகே புருஷ். நான் கை வச்சது செமையா இருக்குமே. முருங்கைக்கீரையா அரைக்கீரையா? சிறுகீரை போதும். நீங்க சாப்பிடலாம். இல்ல உங்க ஏரியால முருங்கைக்கீரையா அரைக்கீரையா? அது ஏன் ஏன் புருஷ்? கேரட்ல இருந்தா ஒண்ணுது, அதை வேணா எடுத்து தின்னு. கையர். கீரை ரொம்ப நல்லது புருஷ் உடம்புக்கு. நான் ஒரு வாய் கொடுப்பேனா, நீ ஒரு வாய் கொடுப்பியா? வேணாமா? தண்ணி வேணாம் எனக்கு. எஸ் ஆர் நோ? வேணாடி, நீ குறி. செத்தாலும் பரவாயில்ல, நான் குடிக்கல. ஐயோ, அபச்சாரம். கோயில் அப்படி எல்லாம் பேசாத. அண்ணா, கொஞ்சம் ரைஸ் கிடைக்குமா? அம்மா இதோ கொண்டு வரேம்மா. ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு இருக்குன்னு சொன்னார, ஞாபகம் இருக்கா இல்லையா? உனக்காக தான் புருஷ் கேட்டேன். உனக்காக தான் எல்லாமே. அண்ணா சீக்கிரம் வாங்க, கோவக்காரரு. அண்ணா கொஞ்சம் ரசம். இந்தா. எனக்கு எதுக்கடி வைக்கிற? நான் இப்போ உன்கிட்ட கேட்டேனா? ஐயோ, நீ சாப்பிட்டு தெம்பா இருக்கணும் புருஷ். இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. உனக்கு ரசம் ஓகே தானே? இன்னும் சற்று ரசம் ஐயாவுக்கு. அண்ணா மோர் ஒரு கிளாஸ். வெயிலுக்கு ரொம்ப முடியல. அண்ணாதான் இது. உன் இஷ்டத்துக்குலாம் எல்லாத்தையும் திங்க ஓ மை காட். மோர் உனக்காக தான் கேக்குறேன். நம்பிட்டேன். ஓ, ரசம் நல்லா இருக்குல்ல? அம்மா இந்தாங்கம்மா. நானும் கேட்டேன். நல்லா இருக்கு புருஷ், டேஸ்ட் பண்ணு. எனக்கு தண்ணியே போதும், தயவு செஞ்சு தெரி. சூப்பரா இருக்கு. வெற்றி, உள்ள பேசினாங்கல்ல அந்த தாத்தாவும் பாட்டியும் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாவம், நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் வாயேன். ஆமா பாட்டிமா, நீங்க அப்ப சொன்னீங்கல்ல பெத்த பிள்ளைங்க எங்களை கைவிட்டுட்டாங்கன்னு. உதவி செய்யறதுக்கு நாங்க இருக்கோம். நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்கலனா?
இத உங்க பேத்தியா நினைச்சு வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா, நல்லா இருக்கு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா, நல்லா இருக்கணும்மா. 2 பேரும் நல்லா இருங்க. 100 ஆயுசு வரையும் நல்லா இருப்பீங்கப்பா. போயிட்டு வா. வரமா. நாங்க வரோம். ஆ. சார் காஃபி. சர்வர் பில். ஓகே சார். அம்மா எனக்கு ஜில்லு வேணும். அதெல்லாம் வேணாண்டா. எனக்கு ஜில்லு தான் வேணும். எனக்கு வேணாம். ஜில்லு வாங்கி தராட்டி நான் சாப்பிடவே மாட்டேன். டேய், இது ஹோட்டல்ரா. இங்க வந்து அழுது என் மானத்தை வாங்காத. இல்ல, எனக்கு ஜில்லு தான் வேணும். எனக்கு ஜில்லு தான் வேணும். அமைதியாடுறா. எனக்கு ஜில்லு தான். உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஒத்துக்காதுடா, சளி பிடிக்கும்டா. பரவாயில்ல, எனக்கு ஜில்லு தான் வேணும். எனக்கு ஜில்லு தான் வேணும். ஜில்லு தான் வேணும். வாங்கி தரேன்டா. எனக்கு ஜில்லு தான் சர்வர். வேணும். அமைதியாருடா, இங்க வாப்பா. வாங்கி தர சொல்றேன்டா. சாய். வேணும். ஜில்லு இருக்காப்பா? இருக்குங்க சார். என்ன ஃப்ளேவர் சார் வேணும்? லெமன் ஃப்ளேவர் சொல்லட்டா? எனக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் வேணும். சரி. மொத்தம் 3 கொண்டு வாங்க. அதுல ஒரு ஜில்லு ஆரஞ்சு ஃப்ளேவர் கொண்டு வாங்க. 2 லெமன் ஃப்ளேவர் கொண்டு வாங்க. கூலிங் வேண்டாப்பா, சாதாரணமா கொண்டு வாங்க. சரிங்க சார். ஓகேவா? உனக்கு ஹாப்பியாடா? சார் பில் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்போ உன் பையனை வந்தோம்டா. எப்படி விட்டு கொடுக்க மாட்ட? இரு, ஒரு போட்டோ எடுக்கலாம். செல்ஃபி எடுக்கலாமா? சார் உங்க ஆர்டர்ஸ். அப்பா, உள்ள பூச்சி கிடக்குதுப்பா. எங்க குடு. என்னடி இதை குடிச்சிருந்தா என்னடி ஆகுறது? யோ சர்வர், வாயாங்க. என்னையா இது? கூல் ட்ரிங்க்ஸ்ல கர்ப்பம் பூச்சி மேனேஜர் கூப்பிடியா? கூப்பிடியா மேனேஜரா? கொஞ்சம் கூட அறிவில்லை உங்களுக்கு? கூப்பிடியா மேனேஜரா? சார். என்ன உயிரோட விளையாடுறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு சார்? வாங்க சார். நீங்க தான் மேனேஜரா? ஆமா. என்னைய ஹோட்டல் நடத்துறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ்ல பூச்சி கிடக்கு. குழந்தை குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? சார், உங்க கண்ணு முன்னால தானே பாட்டில் திறந்துருக்கிறாரு. என்னமோ நாங்க பூச்சி பிடிச்சி உள்ள விட்ட மாதிரி எங்களை என்னமோ பிடிச்சி சுத்தம் போடுறீங்க. பில்லு தரேன் சார். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி மேல கேஸ் போடுங்க. போங்க. நாங்க ஒன்றும் பண்ண முடியாது சார். கும்பிட்டுக்கம்மா. வேண்டி உங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னா இப்ப வேண்டிக்கம்மா. இப்ப காட்ட போற தீபாவளி எப்ப வேண்டிக்கிட்டா எது வேண்டுனாலும் கண்டிப்பா நடக்கும். அப்பாக்கு உடம்பு எதுவும் இல்லாம நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் சாமி. மனசார வேண்டிக்கம்மா. ஆண்டவன் அருள் புரிவான்.
அச்சுச்சோ, என்னம்மா இது? பெரிய அபசகுணமா இருக்கு. யாருக்காகம்மா வேண்டிக்கிட்ட? அப்பாக்காக தான் வேண்டிக்கிட்டேன். ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. ஏய், கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத. சும்மா காத்துல அணைஞ்சிருக்க விடு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. பரிகாரமா 4 தேங்காயை உடைச்சிடலாம். தம்பி 4 தேங்காய் வாங்கிட்டு வா. ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத. இந்தாங்க சாப்பிடுப்பா. ஒன்றும் ஆகாது விடு. சாமி கழுத்துலேருந்து எடுத்த திருக்கல்யாண மாலை இந்தாங்க. 2 பேரும் மாத்திக்கங்க. இந்தப்பா போட்டு விடுப்பா. வாங்கிக்கோ தம்பி வாங்கிக்கிங்க. வாங்கு. குடிங்க. மாலையை மாத்திக்கங்க. இந்த பாக்கியம் யாருக்கு தம்பி கிடைக்கும்? வாங்கி மாத்திக்கோங்க. மாலையை மாத்துப்பா. ம். கோயிலுக்கு வந்துட்டு உடனே கிளம்பக்கூடாது. 5 நிமிஷம் உட்காந்துட்டு போங்க. மாலையும் கழுத்துமா பெரியவங்க யார்ட்டையாவது ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. நீங்க நினைச்சது எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க. நல்லா இருங்க. அத ராத்திரிக்கு பாத்துக்கலாம். இப்போதைக்கு இது இருக்கு. தாத்தா, பாட்டி, எங்களுக்கு சாமிக்கு போட்ட திருக்கல்யாண மாலை கிடைச்சிருக்கு. பெரியவங்க யார்கிட்டயாவது ஆசீர்வாதம் வாங்கணும். எங்களை ஆசீர்வாதம் பண்றீங்களா? சரிம்மா. ம். 16 பெத்து பெரு வாழ்வு வாழணும். 100 ஆயுசு நல்லா இருக்கணும். நல்லா இருமா. நல்லா இருங்க. இந்தாம்மா, இது வெறும் 5 ரூபாய் தான். 50 100ன்னு பெருகி பெருவாழ்வு வாழணுமா. வாமா. பூசாரி சொன்ன 5 நிமிஷம் முடிச்சு போலாமா? இரு, ஏன் அவசரப்படுற? கால்லாம் வலிக்குது, கொஞ்சம் உட்காந்துட்டு போலாம். வா, பாத வேற வலிக்குது. வா. போலாம். கொஞ்சம் உட்காந்துட்டு போலாம். உட்காரு. பார்த்து.